சிந்திங்க 9 சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்றைய தினம் பிறந்த நாள் திருமண நாள் காணும் சொந்தங்கள் அனைவருக்கும் என் இனிய நல்வாழ்த்துகள். இன்றைக்கி நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில் கோகுலாஷ்டமி மற்றும் கிருஷ்ண ஜெயந்தி வழிபாடு எப்படி சுலபமான முறையில் செய்யலாம், இதை தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த முறை கோகுலாஷ்டமி முதல்ல வருது, பிறகு கிருஷ்ண ஜெயந்தி வருது. அதாவது 19ஆம் தேதி ஆகஸ்ட் 19ஆம் தேதி கோகுலாஷ்டமி வருது, 20ஆம் தேதி கிருஷ்ண ஜெயந்தி வருது. நீங்கள் வழக்கமாக எதை வழிபாடு பண்ணுவீங்களோ, அதாவது கோகுலாஷ்டமி வழிபடுபவர்களாக இருந்தால் கோகுலாஷ்டமி, கிருஷ்ண ஜெயந்தி வழிபடுபவர்கள் அப்படின்னும்போது 20ஆம் தேதி நீங்கள் கிருஷ்ண ஜெயந்தி வழிபாடு அப்படின்றத பண்ணலாம். நான் எப்படி எளிமையாக நான் வழிபாடு பண்ணியிருக்கேன் அதை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இது வந்து நான் பண்ணுற விதம். இதில் நிறைய மாற்றங்கள் இருக்கலாம். நாங்கள் இப்படி பண்ண மாட்டோமா, நீங்கள் வேறு மாதிரி பண்ணியிருக்கீங்க அப்படின்றபோது அதை நீங்கள் உங்களுடைய வழக்கத்தில் நீங்கள் மாற்றிக்கோங்க. என்னுடைய வழிபாட்டு முறை என்ன அதை நான் உங்களுக்கு காட்டுறேன், வாங்க பார்க்கலாம். இப்போது நம்ம பூஜை அறையில் கிருஷ்ண ஜெயந்தி வழிபாடு எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்றத நான் உங்களுக்கு படிப்படியாக சொல்கிறேன். நீங்கள் பொறுமையாக பாருங்கள். ரொம்ப எளிமையானது தான். நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு வேலை ஜாஸ்தி மாதிரி தோணும், ஆனால் ரொம்ப எளிமையான ஒரு வழிபாடு தான் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நானும் இதை தான் செய்கிறேன் வீட்டில், அதை தான் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போது நம்ம மஞ்சள் விநாயகர்லேருந்து ஆரம்பிக்க போகிறோம். இதை பாருங்கள், மஞ்சள் விநாயகர் துளி தான் எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு தான் மஞ்சள் விநாயகர் எடுத்திருக்கேன். அவர் பன்னீர் விட்டு குழைச்சி விநாயகராக பிடிச்சி அவருக்கு மலர் சாட்டியிருக்கேன். முதல்ல செய்ய வேண்டியது இதுதான். எந்த ஒரு வழிபாடாக இருந்தாலும் நாம் மஞ்சள் விநாயகரை நாம் கொண்டு வந்துடணும். அடுத்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா பஞ்சபத்திர பாத்திரம். அதாவது முன்னோர்களையும் நம்மளுடைய குலதெய்வத்தையும் வரவழைக்கும் விதமாக இந்த மண்பானையில் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு தண்ணி, சுத்தமான தண்ணி பிடிச்சிட்டு அதில் ஜவ்வாது பொடி மற்றும் கஸ்தூரி மஞ்சள் ஒரு சிட்டிகை போட்டுட்டு மேலே மலர் சாட்டியிருக்கேன். அதை தான் அந்த குட்டி பானை இருக்கு இல்லையா, அதுதான் முன்னோர்களை வரவழைக்கிறதுக்கு, குலதெய்வத்தை வரவழைக்கிறதுக்கான ஒரு அம்சம். அடுத்தது அப்படின்னு பார்த்தோம்னா பஞ்சபத்திர பாத்திரம். இது நம்ம தீப ஆராதனை முடிஞ்சதுக்கு பிறகு இந்த தண்ணீரை கீழே விட்டுட்டு அதற்கு பிறகு வணங்குறதுக்கான அந்த ஒரு பாத்திரம் இது. இப்போது நம்ம பூஜை அறையில் இருக்கக்கூடிய கிருஷ்ணர் இவங்களை பார்த்துடலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது 3 கிருஷ்ணர் திருவுருவ விக்கிரகம் பார்க்குறீங்க. பெரிய கிருஷ்ணர் இருக்கார் இல்லையா, இவர் எனக்கு அன்பளிப்பாக ஒருத்தர் கொடுத்தாங்க. அன்னிலேருந்து நான் வச்சு பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு பக்கத்தில் இவங்க மைசூர்லேருந்து எனக்கு அனுப்பியிருந்தாங்க. அந்த விக்கிரகம் தான் நீங்கள் பார்க்குறீங்க. இங்கே இருக்கக்கூடிய குட்டி விக்கிரகம் இருக்குது பார்த்திங்களா, இவங்க தான் நம்மளுடைய ஆன்லைன் ஷாப்பில் பதிவேற்றம் பண்ணியிருக்கக்கூடிய கிருஷ்ணர் விக்கிரகம். இவங்க 2 பேர் கையிலையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா வெண்ணெய் உருண்டைகள் இருக்கும். அந்த விக்கிரகத்தை கொஞ்சம் கவனமாக பார்த்திங்கன்னா கையில் வெண்ணெய் உருண்டைகள் இருக்கும். சரிங்களா? அவங்களுக்கெல்லாம் நான் மலர் வச்சுருக்கேன். பார்த்திங்கன்னா இங்கே பார்த்திங்கன்னா கோமதி சக்கர மரம், இதற்கான தெளிவான காணொலி நான் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் அந்த வீடியோக்கு கீழே தரேன், அதையும் பாருங்கள். அந்த கோமதி சக்கரத்துக்கு, அதாவது கோமதி சக்கர மரத்துக்கு நான் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அந்த குட்டி குட்டி கோமதி சக்கரங்களுக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சுருக்கேன். பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. இப்போது அந்த கோமதி சக்கரம் மரம் பார்த்தீங்க இல்லையா, இது நான் வீடியோக்காக ஒரு 5-6 வச்சுருக்கேன். ஆனால் நீங்கள் மொத்தமாக வச்சிங்கன்னா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஆண் பெண் குழந்தைகள், உங்கள் கணவர், இல்லை நீங்களே கூட பொறுமையாக வச்சு இதை பண்ணும்பொழுது உங்களுடைய மனசு அப்படின்றது கொஞ்சம் அமைதியாகும். அது ஒரு நல்ல ஒரு மனநிலையை கொண்டு வரும். அதனால் அந்த கோமதி சக்கர மரத்துக்கு நீங்கள் அந்த பொட்டு அப்படின்றத வைங்க. அடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் சங்கு, சாலக்கிராமக்கல், கோமதி சக்கரம் இதெல்லாம் நிரம்பிய ஒரு தட்டு. அந்த தட்டில் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நான் வச்சுருக்கேன். முக்கியமாக கிருஷ்ண ஜெயந்திக்கு தேவையானது அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த சங்கு, சாலக்கிராமக்கல், கோமதி சக்கரம், அது அத்தனையுமே அதில் இருக்குது. அன்றைக்கி எல்லாத்தையுமே தொடச்சிட்டு சந்தனம் குங்குமம் இல்லை மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு மலர் சாத்திடுங்க. நான் சங்குக்கெல்லாம் மஞ்சள் நிறத்தில் சாமந்தி சாத்தியிருக்கேன். உங்களுக்கு சிகப்பு நிற ரோஜா கிடச்சிது அப்படின்னா அதையும் நீங்கள் சாத்தலாம். அடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பூஜை அறையில் முக்கியமாக இருக்க வேண்டியது அப்படின்னும் பொழுது உங்களுடைய குடும்பத்தினுடைய பொட்டு, உங்களுடைய குலத்துக்கே உரிய பொட்டு. இந்த பொட்டு
இது வந்து ஒவ்வொரு குடும்பத்துக்குமே மாறுபடும். எனக்கு வந்து நடுவில் 3 கோடுகள், அந்த 4 பக்கமும் சுற்றி அந்த ஒரு பொட்டு. இது வந்து எங்களுடைய குடும்பத்துக்கான ஒரு வழக்கப்படி பொட்டு வச்சுருக்கேன். உங்களுடைய குடும்பத்துக்கு என்ன ஒரு வழக்கமோ அதை நீங்கள் வச்சுக்கணும். ஒரு வழிபாட்டுக்குமே அந்த பொட்டு தொடச்சிட்டு நீங்கள் வைக்கணும். அதை கொஞ்சம் பார்த்துக்குங்க. இப்போது நாம் கீழே இருக்கக்கூடிய இந்த விளக்கு, நிவேதனம் இதெல்லாம் பார்த்துடலாம். இப்போ நீங்கள் இந்த மஞ்சள் விநாயகர் பார்த்தீங்க இல்லையா, இந்த மஞ்சள் விநாயகருக்கு நான் கீழே வந்து கொய்யா இலை சாத்திட்டு அந்த கொய்யா இலை மேலே அவர் அமர்த்தியிருக்கேன். அதே மாதிரி இந்த விளக்குகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலும் நீங்கள் குத்து விளக்கு இருந்தாலும் குத்து விளக்கு வச்சுக்கலாம். எனக்கு வந்து இந்த விளக்கு நல்லா இருந்தது, அதனால் நான் இந்த விளக்கு ஏற்றிருக்கேன். இது வந்து நம்மளுடைய sinthingane.com ஆன்லைன் ஷாப்பில் பதிவேற்றம் பண்ணியிருக்கேன். பராமரிக்கிறது ரொம்ப சுலபம், அதனால் எனக்கு இந்த விளக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படின்றதுனால இந்த விளக்கு நான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன். கீழே வந்து கொய்யா இலை வச்சுருக்கேன். கொய்யா இலையினுடைய காம்பு சுவாமிக்கு வலது பக்கமும், கொய்யா இலையினுடைய நுனி சுவாமிக்கு இடது பக்கமும் வர மாதிரி வச்சுருக்கேன். 2 பக்கமுமே நான் கொய்யா இலை தான் வச்சுருக்கேன். பார்த்திங்களா, அதில் வந்து சுத்தமான நல்லெண்ணெய் விட்டுருக்கேன், பஞ்சு தீபத்திரி போட்டிருக்கேன். கிருஷ்ணருக்கு முன்னாடி பாதங்கள் வரைஞ்சிருக்கேன். அரிசி மாவால் பாதங்கள் வரைஞ்சிருக்கேன். பாதம் மாதிரி இருக்குங்களா? சரி, அந்த பாதங்கள் வரைஞ்சிட்டு அதற்கு வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா நிவேதனங்கள். நிவேதனம் அப்படின்னும்போது உங்களுடைய விருப்பம் தாங்க. அன்றைக்கி நீங்கள் ஏதாவது கலவை சாதம் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம், இல்லை பட்சணங்கள் நீங்களே தயார் செய்கிற பட்சணங்களாக இருந்தாலும் அதையும் வைக்கலாம். இன்றைக்கி வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா வெத்தலைப்பாக்கு, பூ, பழம் இது வச்சுருக்கேன். தேங்காய் நான் எப்போவுமே நான் பூஜைக்கு உடைக்கிறதில்ல. எங்கள் கணவர் வீட்டில் இருந்தார்னா அவர் உடைப்பார். கணவர் இல்லாத பட்சத்தில் நான் மட்டும்தான் பூஜை பண்ணுறேன், குழந்தைங்களோட பூஜை பண்ணுறேன் அப்படின்னும்போது நான் தேங்காய் உடைக்கிறது கிடையாது. இப்போது நான் தாம்பூலம், அதாவது வெத்தலைப்பாக்கு, பூ, பழம் இது வச்சுருக்கேன். நிவேதனங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது நாவல் பழம், முறுக்கு, அவல். இந்த அவல் தானே குச்சேலருக்கு மற்றும் கிருஷ்ணருக்கு உரிய அந்த நட்பு பாலத்தை வந்து பலப்படுத்தியது. இதற்கு ஒரு பெரிய கதையே இருக்குது. நான் அதை தனியாக ஒரு பதிவாக தரேன். நான் இதில் வந்து சீடை நீங்கள் சேர்த்துக்கலாம், எள்ளுருண்டை சேர்த்துக்கலாம், சிமிழி சேர்த்துக்கலாம், அது உங்களுடைய விருப்பம் தான். பட்சணங்கள் அப்படின்னும்போது இதை அத்தனையும் நாம் வழிபட்டுட்டு குழந்தைகளுக்கு நாம் தரப்போகிறோம் அப்படின்றதுனால இந்த முறுக்கு, சீடை இதெல்லாம் வந்து குழந்தைகளுக்கான பட்சணமாக நம்ம வச்சு நிவேதனங்களாக வச்சு நம்ம வழிபடுறோம். அதுதான் இங்கே. அதனால் இங்கே பாருங்கள், நாவல் பழம், முறுக்கு, சிகப்பு அவல். நீங்கள் வெள்ளை அவல் இருந்ததுன்னா அதையும் நீங்கள் வச்சுக்கலாம். இதே அவல் வந்து சூடான பாலில் போட்டு தேன் கலந்து இல்லை நாட்டு சக்கரை கலந்து அப்படியும் நீங்கள் வைக்கலாம். நான் வந்து வெறும் அவல் வச்சுருக்கேன், சூடான பால் வச்சுருக்கேன் பக்கத்தில். இன்னொரு முக்கியமான விஷயம், நாம் எந்த பூஜை செய்தாலுமே நம்ம நிவேதனங்கள் அப்படின்றத வைக்கிறோம். அந்த நிவேதனத்தை நாம் என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு கேள்வி பொதுவாகவே வருது. பொதுவாக நம்ம பூஜை அறையில் வைக்கக்கூடிய நிவேதனங்கள் அப்படின்றது பூஜைக்கு பிறகு நாம் குடும்பம் சகிதமாக சாப்பிட்டுடலாம். அதனால் இது வீணாயிடுமோ, கொஞ்சமாக வைக்கலாம், பரவாயில்ல அப்படின்ற மாதிரிலாம் இல்லாமல் நிறைவாகவே வைங்க. பூஜை முடிஞ்சதும் அதை உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் சகிதமாக நீங்கள் சாப்பிடலாம். இந்த தட்டில் பழங்கள் வச்சுருக்கேன். பழங்கள் வந்து உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா வைக்கலாம், இல்லை அப்படின்னாலும் இந்த பட்சணங்களோடவே நீங்கள் இந்த நிவேதனங்களோடவே நீங்கள் தீபாராதனை அப்படின்றத பண்ணலாம். பழங்கள் இருந்தது அதனால் நான் வச்சுருக்கேன். பழங்கள் அப்படின்றது கட்டாயம் கிடையாது, ஏன்னா நம்ம வாழைப்பழம் வச்சுருவோம் இல்லையா, அது அந்த நிவேதனமே கூட போதும். இப்போது நம்ம கிருஷ்ண ஜெயந்தி, கோகுலாஷ்டமி எப்படி வழிபடுறது சுலபமான முறையில் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இந்த கோகுலாஷ்டமி, கிருஷ்ண ஜெயந்திக்கான தேதிகள், நேரங்கள் நான் சொல்கிறேன், குறித்து வச்சுக்கோங்க. அதாவது கோகுலாஷ்டமி அப்படின்னும்போது 19ஆம் தேதி கோகுலாஷ்டமி வருது. அன்னைக்கு நீங்கள் வழிபட வேண்டிய நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் வழிபடுறதா இருந்தால் 4லிருந்து 6 மணிக்கு நீங்கள் வழிபடலாம். இல்லை காலை நேரம் அப்படின்னும்போது விடிந்த பிறகு பிரம்ம முகூர்த்த நேரத்திற்கு பிறகு நீங்கள் வழிபடணும் அப்படின்னா காலையில் 9:15லேருந்து 10:15 மணி வரைக்கும் நீங்கள் வழிபடலாம். அந்த நேரத்தை நீங்கள் தவறு விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னால் மதியம் 12:15லேருந்து 1:15 வரைக்கும் நீங்கள் வழிபடலாம். இது வந்து கோகுலாஷ்டமிக்கான வழிபாடு. கிருஷ்ண ஜெயந்தி வழிபாடு அப்படின்னும்போது 20ஆம் தேதி சனிக்கிழமை அன்றைக்கி கிருஷ்ண ஜெயந்தி வருது. இந்த கிருஷ்ண ஜெயந்தி நீங்கள் எப்படி எந்த நேரத்தில் வழிபடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி காலையில் பிரம்ம முகூர்த்த நேரம்
4லிருந்து 6 மணி நீங்கள் வழிபடலாம். அந்த நேரத்தை தவற விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னால் காலையில் 7:45லேருந்து 8:45 நீங்கள் வழிபடலாம். அதற்கு பிறகு 10:45லேருந்து 11:45 இந்த நேரத்தில் நீங்கள் வழிபடலாம். இந்த நேரங்கள் தவிர மற்ற நேரங்களில் வழிபடும்போது அந்தளவுக்கு உகந்தது கிடையாது. அதனால் நான் சொன்ன இந்த நேரங்களில் வழிபடுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். மாலை நேரத்தில் சிலர் வழிபாடு செய்கிறது உண்டு. பெரும்பாலும் இந்த இறை வழிபாடுகள் அப்படின்னும்போது அந்த பகல் நேரத்துக்குள்ளவே நம்ம வழிபட்டுட்டோம் அப்படின்னா ரொம்பவும் சிறப்பு. இல்லை நம்ம வேலைக்கு போயிட்டு வரோம், எங்களுக்கு இதுதாம்மா நேரம் அப்படின்னும்போது மாலையில் நீங்கள் வழிபடுறதுக்கான நேரம் அப்படின்னும்போது 6 மணிலேருந்து இரவு 9 மணிக்குள்ளே நீங்கள் வழிபட்டுக்கலாம். இது கோகுலாஷ்டமியாக இருந்தாலும் சரி, கிருஷ்ண ஜெயந்தியாக இருந்தாலும் சரி, வேலைக்கு போயிட்டு வரீங்க அப்படின்னும்போது 6 மணிக்கு மேலே இரவு 9 மணிக்குள்ளே உங்களுடைய வழிபாடு அப்படின்றது இருக்கணும். சரிங்களா? நான் சொன்ன நேரங்கள்லாம் குறித்து வச்சுக்கோங்க. பூஜை அலமாரியை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். அதாவது கடந்த முறை நான் பல தடவை இந்த பூஜை அறையை காட்டும்போது இங்கே வந்து ஒரு பேப்பர் ஒன்று வச்சுருப்பேன். இந்த பேப்பரில் வந்து நாம் நிவேதனங்களோ இல்லை நாம் இந்த மாதிரி தண்ணி இந்த தீர்த்தங்கள்லாம் வைக்கிறோம், அது பட்டுடும் அப்படின்றதுனால இந்த மரம் வந்து ஏதாவது பாழாயிடுமோ அப்படின்றதுனால நான் ஒரு பேப்பர் ஒன்று வச்சுருப்பேன். ஒரு சப்ஸ்கிரைபர் எனக்கு சொன்னீங்க, இந்த மாதிரி பேப்பர் போட்டிருக்கீங்கம்மா, அது அந்தளவுக்கு நல்லது கிடையாது. ஏன்னா பேப்பரில் வந்து கருப்பு நிறம் அப்படின்றது, ஒரு கருப்பு மை அப்படின்றது வருது. அதில் நல்ல விஷயங்கள், தேவையில்லாத விஷயங்கள் இதெல்லாம் கலந்து வருது. நீங்கள் போடக்கூடிய பேப்பரை நீங்கள் கவனித்து போடுவீங்களா அப்படின்றது எனக்கு தெரியாது. அதில் தேவையில்லாத விஷயங்கள் இருக்கும்போது அதை நம்ம பூஜை அறையில் வச்சு வழிபடுறது அப்படின்றது நல்லது கிடையாது. அதனால் கொஞ்சம் கவனமாக பராமரிக்கிறது அப்படின்றது நல்லது. பேப்பர் வேண்டாமே அப்படின்னு சொன்னாங்க. நல்ல கருத்து அப்படின்னும் போது அதை எடுத்துக்கலாம் இல்லையா? அதனால் இந்த முறை நான் பேப்பர் போடலை. அந்த சப்ஸ்கிரைபர் பேர் மறந்துட்டேன் நான். அதனால் பூஜை அறையில் நீங்கள் ஒரு வேளை நியூஸ் பேப்பர் போட்டிருக்கீங்க அப்படின்னா அந்த நியூஸ் பேப்பர் போடாமல் இந்த மாதிரி நீங்கள் பூஜையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் எல்லாத்தையும் எடுத்து வைக்கும்பொழுது நல்லா க்ளீனாக தொடச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய பூஜை அறை அப்படின்றது நல்லா எப்போதுமே நல்ல சிறப்பாக இருக்கும். சரிங்க, இப்போது நம்மளுடைய பூஜை அறையை மீண்டும் ஒரு முறை நீங்கள் பார்க்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு, அதாவது உங்களுக்கு என்னுடைய பூஜை அறையை மீண்டும் ஒரு முறை காட்டுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நிறைய பேர் சொல்கிறீங்க, பூஜை அறையை ஏமா காட்டுறீங்க அப்படின்னு. என்னுடைய பூஜை அறை நான் காமிச்சாலும் கூட அதை எப்படி நான் சுத்தப்படுத்தி மறுபடியும் அதே பாசிட்டிவிட்டியோடு நான் வச்சுக்க முடியும் அப்படின்றது எனக்கு தெரியும். அப்படின்றதுனால நான் உங்களுக்கு அடிக்கடி காமிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த விளக்குகள், கிருஷ்ணர், இந்த கோமதி சக்கர மரம் அத்தனையுமே நம்மளுடைய பூஜைக்கு ஒரு அதிகமான ஒரு நல்ல எனர்ஜியை தரக்கூடியது. இதை தான் நான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன். இதை தான் நம்மளுடைய ஆன்லைன் ஷாப்லேயும் உங்களுக்காக நான் பதிவேற்றம் பண்ணியிருக்கேன். யாருக்கெல்லாம் வேணுமோ கிருஷ்ணர் உங்கள் வீட்டுக்கு வர வச்சுக்கலாம், கோமதி சக்கரம் மரம் வாங்கிக்கலாம், விளக்குகள் வாங்கிக்கலாம். நீங்களும் உங்களுடைய பண்டிகைகளை மன திருப்தியோடு வழிபடலாம். சரிங்களா? இன்றைக்கி கோகுலாஷ்டமி மற்றும் கிருஷ்ண ஜெயந்தி வழிபாட்டு முறை சொல்லியிருக்கேன். எல்லாருக்கும் கோகுலாஷ்டமி மற்றும் கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துகள். மீண்டும் இதே மாதிரியான வேறொரு பதிவில் சந்திக்கலாம். அதுவரை வணக்கம்.